அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கருப்பாக இருக்காங்க, மாநிறமாக இருக்காங்கன்னா அவங்க ஃபேஸை சில்கியாக, ஷைனிங்காக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, சிம்பிளாக சொல்லப்போனால் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு 2 ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 சிட்டிகை அளவுக்கு சுகர், அதாவது 1 பிஞ்ச் சுகர். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க மட்டும் சுகரை ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா சுகர் வச்சு ஸ்க்ரப் பண்ணும் போது பிம்பிள்ஸ் உடஞ்சி காயமாக மாற சான்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். நான் கையில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் உங்களோட ஃபேஸ்லையும் நெக் ஃபுல்லாகவும் செய்யுங்க. அதாவது கழுத்து பகுதியிலையும் முகம் ஃபுல்லாகவும் நீங்கள் செய்யணும். இதே மாதிரி சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணணும். மூக்கு கிட்ட, வாயை சுற்றி உள்ள இடங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் அதிகமாகவே மசாஜ் பண்ணணும். ஏன்னா வாயை சுற்றி உள்ள இடங்களில் லைட்டாக கருமை இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே மசாஜ் பண்ணுங்கள். கழுத்து பகுதியையும் மசாஜ் பண்ணணும். சிலர் கழுத்து பகுதியை விட்டுட்டு முகத்தில் மட்டும் மசாஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. முகம் தனியாக ஒரு கலராகவும் கழுத்து பகுதி ரொம்ப டார்க்காகவும் தெரிய ஆரம்பிச்சிடும். கழுத்து பகுதியும் முகம் பகுதியும் ரெண்டும் சேர்த்து தான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே காயட்டும். 15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழத்தில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவிங்கும் ஷைனிங்கும் கொடுக்கும். வாழைப்பழத்தை ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாதி வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்து கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேனை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பேஸ்ட் மெத்தடுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை பேக்காக அப்ளை பண்ணணும். கழுத்தில், முகம் ஃபுல்லாக 2 இடத்துலையும் நல்லா பேக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மலாகவே எல்லா டிப்ஸுமே அவங்க ஃபாலோ பண்ணலாம். கருப்பாக இருக்கவங்க, மாநிறமாக இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வெள்ளையாக இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காகவும் ஷைனிங்காகவும் தெரியும். பேக் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 5 மினிட்ஸுக்கு கழுத்துலையும் ஃபேஸ்லையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.